அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். நம்முடைய இந்த டிவைன் பிளாக் மஜ்லிஸ் அதனுடைய 57வது தொடர் நிகழ்வு இப்பொழுது ஆரம்பிக்கிறது. இதன் துவக்கமாக நாம் வழமை போல் திருக்குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதி ஆரம்பம் செய்கிறோம். சகோதரர் ஜமால் முகமது அவர்கள், திண்டுக்கல் ஜமால் அவர்கள் இப்பொழுது அந்த கராத் ஓதி இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு ஹைர். நான் ஆக்சுவலாக இந்த வசனங்கள் இப்போ ரொம்ப சுருக்கமாக முடிச்சு விட்டார்கள். ஆனால் ஒரு சின்ன விளக்கம் ஜமால், இந்த வசனம் இறங்கும்போது இதுக்கு அடுத்த 2-3 வசனங்கள் வந்தது. இந்த ரப்பனா அதனால அதையும் அந்த எப்படி தஹஜ்ஜுடைய நேரத்தில் இறங்கின வசனங்கள் இது. அதனால எப்படி இறங்கி அந்த மாதிரி அதை முழுமைப்படுத்திட்டா நல்லா இருக்கும். அந்த ரப்பனா அதை ஓதிருக்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا إنك من تدخل النار فقد أخرجته وما للظالمين أخزيته وما للظالمين من أنصار. ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு ஹைர். சிறப்பாக உதவி தந்ததுக்காக ரொம்ப நன்றி. இப்போ பொதுவாக இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அந்தந்த தலைப்புக்கு ஓரளவு பொருத்தமாக வரக்கூடிய இறைவசனங்களை செலக்ட் பண்ணி தான் ஓதுவது வழக்கம். அந்த அடிப்படையில் ஜமால் சொல்லும்போது இந்த வசனங்களை நீங்கள் ஓதுங்க என்று நான் ஒரு யோசனை காரணம் சொன்னால், இன்றைய நம்முடைய பேராசிரியர் அவர்கள் நமக்கு இன்று பேசியிருக்கக்கூடிய அந்த தலைப்பு அகத்தின் துளிகள் என்ற அந்த தலைப்புல பேசினால இந்த வசனம் இறங்கிய நேரம் அகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் இறங்கிய வசனங்களா இருக்குது என்பது ஒரு காரணம். 2வது காரணம், அல்லாஹ்வுடைய நாட்டை பாருங்க, இன்று இந்த வசனங்களை பற்றி ஒரு அருமையான செய்தி ஒன்று நான் ஒரு நூலில் படிக்க நேர்ந்தது. அது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னா, இந்த வசனத்து தொடர்ல 5 முறை ரப்பனா என்று சொல் வருகிறது. அப்ப 5 முறை ரப்பனா ரப்பனா என்று சொல்றதுனால நாம் ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய துவாக்கள் எத்தனையோ குர்ஆன்ல ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய துவாக்கள் இருக்குது. அது எதை ஓதுனாலும் குறைந்தபட்சம்
5 துவாக்கள் இந்த ரப்பனா வரக்கூடிய துவாக்களை ஓதிக்கொண்டால் அந்த அத்தனை துவாக்களும் கபூலாகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கிறது என்று ஒரு ஒரு கருத்தை வந்து ஒரு 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 பேச்சாளர் ஆணின் பேசக்கூடிய உருதுல பேசுனாங்க. இதெல்லாம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்தால் ஆகையினால இது இந்த வசனத்துக்கு ஓத வேண்டும் என்று ஒரு இடத்துல ஒரு சுனமேகளாக ஓதிவிட்டார்கள். ரொம்ப நன்றி, ஜஸாக்கல் ஹைர். அடுத்தது இன்றைய இந்த நம்முடைய நிகழ்வு இதை பற்றி எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இருந்தாலும் ரெக்கார்டிங்காகவும் புதிதாக வரக்கூடியவர்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நான் அதை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். பல்லாண்டு காலம் நாம வந்து இந்த டி பிளாக் மஜ்லிஸ் என்று துபாயில நடத்தி கொண்டிருந்த அந்த மஜ்லிஸை தான் கொரோனாவுடைய காலம், அதற்கு முந்தைய காலம் தடைப்பட்டு போன நேரத்துல கொரோனாவுடைய காரணத்தில் எப்படி தொடரக்கூடியது, தொடரலாம், ஏதாவது தொடர முடியுமா என்ற அந்த சிந்தனைலாம் இருக்கும் பொழுது அதற்கு ஒரு வழிவகுத்து தந்ததும் கணியத்திற்குரிய பேராசிரியர் அவர்கள் தான், இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவர்கள் தான். ஏன்னா நமக்கு முன்னோடியாக அவர்கள் இஸ்லாமிய அந்த இலக்கிய களத்தின் சார்பாக ஜூம்ல இந்த நிகழ்ச்சியை துவங்கினார்கள். ஆரம்பத்திலிருந்து இலக்கியவாதிகள் மரியாதைக்குரிய நமது காப்பியப்பா அவர்கள் உட்பட, அடியேன் உட்பட அந்த இஸ்லாமிய இலக்கிய கழக அந்த ஜூமுடைய நிகழ்ச்சி எல்லாரும் பேசணும். நப்சரங்கியை பற்றி எனக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டது. அப்ப அது அவர்களுக்கு மிகச்சிறப்பாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். முதுகு விதாயத்தை எல்லாருமே இது ஒரு பங்காக இருந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள். இதுவே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து ஏனும் அந்த டி பிளாக்கையும் டிவைன் பிளாக் என்ற அடிப்படையில நாம் தொடர்ந்து நடத்தக்கூடாது, அருமையான இந்த ஜூமுடைய வசதி விஞ்ஞான வளர்ச்சி கிடைச்சிருக்கு என்பதற்காகத்தான் நாம் இதில் ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது கூட நாம பிசிக்கலா நடத்தும் போது வாரத்துக்கு ஒரு முறை நடத்தணும். இப்ப அப்படி நடத்த முடியாது என்பதற்காக 2 வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை என்றால் நனைந்து நீ ஆச்சரியம் அல்லாஹ்வுடைய தௌஃபீக். இன்று நாம் 57வது நிகழ்வு, 57வது நிகழ்வு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். இது புகழும் நன்றி அல்லாஹ்வுக்கு தான். ஆக நாமும் தேர்ந்தெடுத்த சிறப்புக்குரிய பேச்சாளர்கள், குறிப்பாக ஆலிம் பெருந்தைகள், ஷேகுமார்கள், இன்னும் நல்ல ஞானவான்கள், மார்க்க ஞானம் உள்ள மார்க்க அறிவு உள்ளவர்கள், நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள். ஸோ அவர்களெல்லாம் அழைத்து இந்த மஜ்லிஸில் பேச வைக்கிறேன் என்ற ஆகியத்துல தான் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் அவர்கள் எனக்கு பலமுறை பல விதங்களில் இன்ஸ்பிரேஷன் ஆனவங்க. முதல் முறையாக அவர்களுடைய டீப், அதாவது இதே துபாயில அஸ்கான் ஹவுஸ்ல 3வது மாடியில் உள்ள பிரேயர் ஹால் முதலாக, அதற்கு முன்னால் அவருடைய பேச்சை கேட்டிருந்தாலும் கூட அவர்களுடைய பயானை பேச்சை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. நான் இந்திய சபையிலும் சொல்லியிருக்கிறேன், அவர்கள் அன்று போட்ட ஒரு விதை இன்று வரைக்கும் எனக்கு எந்த சபையிலும் எண்ணிக்கை குறைவாக இருப்பதை கொண்டு நான் மனம் தளர்ந்ததே இல்லை. அதற்கான விதை அவர்கள் போட்டதுதான். ஏன்னா அந்த சமயத்துல அந்த அஸ்கான் ஹவுஸ்ல அவர்களுக்கு பேசுகிறார்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் வந்திருக்காங்க, சேமுமோர் வந்திருக்கிறார்கள், பேச போகிறார்கள் என்றெல்லாம் அறிவிப்பு செய்யப்பட்டு அந்த அஸ்கான் ஹவுஸுடைய டீப்ல நம்ம அந்த பிரேயர் ஹாலில் நான் போய் உட்கார்ந்துருக்கிறேன். இன்னும் பார்த்தா இருந்ததை 4 பேர் தான் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப எம்ப்ரெசிங்காக இருந்தது, மன வருத்தமாக இருந்தது. ஒரு பெரிய ப்ரொஃபஸர் வந்திருக்கிறாங்க, சிறந்த பேச்சாளர் கேள்விப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் 50,000 தமிழர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி, அதுலேயும் அஸ்கான்லேயே கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இருப்பாங்க. 5000 பேர்ல ஒரு 4 பேர் தான் இந்த சபையில் வந்து உட்கார்ந்தாங்க. இது எனக்கு ரொம்ப ப்ரொஃபஸருக்கு எப்படி இருந்தது எனக்கு வருத்தமா இருந்தது. அந்த வருத்தமா இருந்த நேரத்துல தான் ப்ரொஃபஸர் அவர்கள் பேசும் பொழுது இதே பிடிப்பு சிரிச்சா பத்தில அதே சிரிப்போட சொன்னாங்க, சிறிய கூட்டமாக இருந்தாலும் சீரிய கூட்டமாக இருக்கிறது என்று சொன்னாங்க. அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ, வராத சீதைகளுக்கு 1000 வேலைகள் இருந்திருக்கலாம், அவரை நாம் குறைப்பவில்லை. ஆனால் வந்தவர்கள் நிச்சயமாக சீரியத்துக்குரியவர்கள். ஏன்? அல்லாஹ் தஆலா அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இன்றைக்கு ஒரு நசீஹத் நடக்க இருக்கிறது. இந்த செய்தியை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இன்று யாரையெல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்கு வந்து விடுகிறார்கள். ஆகவே இந்த கூட்டமும் சீரிய கூட்டம் தான். ஆனால் சிறிய கூட்டம் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் வர ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப அன்று அவர் போட்ட அந்த விதை, நானும் உங்களோட பயன் பண்ணும்போது மெட்ராஸ்ல 2 பேர் தான் இருந்தாங்க. 2 பேர் தான் அகழி போரை பத்தி பேசும்பொழுது அந்த 2 பேர் இருந்தாலும் கூட சிறிதளவும் எனக்கு 2 பேராக இருக்கிறாங்க, இவ்வளவு அனௌன்ஸ் பண்ணணும் என்ற எண்ணம் வரவே இல்லை. அதற்கான விதை ப்ரொஃபஸர் போட்டு, அதற்காக அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சகோதரன் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சற்று காலம் தாழ்த்தினேன். இருந்தாலும் நீங்க நோன்பா வர இருக்கிறதுனால நோன்பு பிடித்து விட்டு எல்லாரும் ஒன்று ஒன்றா ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இருந்தாலும் மேற்கொண்டு நான் நேரத்தை தாழ்த்தாமல்
கணித்திருக்கிற பேராசிரியர் அவர்கள் இந்த உரையை துவங்க வேண்டும் என்று இந்த மஜ்லிஸின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உடல் படைத்து உயிர் கொடுத்து செயல் முடிக்கும் திறம் அமைத்து நமது வினைகளின் மூலவனாயிருப்பவனே, எங்கும் நிறைந்தவனே, எல்லாம் அறிந்தவனே, அனைத்தையும் கடந்தவனே, எவரையும் பெறாதவனே, எவராலும் பெறப்படாதவனே, ஏகனே, யா அல்லாஹ், உமது திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். டிவைன் மஜ்லிஸை மனம் தளராது, களைப்படையாது, தளராது, தொய்வின்றி தொடர்ந்து நடாத்தி கொண்டிருக்கிற இஸ்லாமிய இலக்கிய கழக துபை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கத்தின் துபை ஒருங்கிணைப்பாளர், தொழில் அதிபர், சமுதாய புரவலர், முஜிபுல் உலமா, அருமை சகோதரர் அல்ஹாஜ் முகமது மவ்ரூப் சாவி அவர்களே, இலக்கிய உலகிலே, குறிப்பாக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய உலகிலே, ஏன் ஒட்டுமொத்த தமிழ் இலக்கிய உலகிலே எவரும் சாதித்திராத அளவுக்கு அதிகமான காப்பியங்களை படைத்து தன்னேரிலா கவிஞராக திகழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய மூத்த சகோதரர் காப்பியக்கோ அவர்களே, இந்த டிவைன் மஜ்லிஸிற்கு ஒத்துழைப்பு நல்கி ஒருங்கிணைப்பு தந்து எல்லா வகையாலும் உதவி கொண்டிருக்கிற தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கத்தினுடைய அமீரக ஒருங்கிணைப்பாளர், இஸ்லாமிய இலக்கிய கழக அமீரக ஒருங்கிணைப்பாளர், மூத்த ஊடகவியலாளர் அருமை சகோதரர் முதுவை ஹிதாயத் அவர்களே, என் அருமை ஜமாலியன் கிராத் ஓதிய அருமை சகோதரர் ஜமால் அவர்களே, என் அருமை சகோதரர் யஹ்யா அவர்களே, ஹாஜா முகமது அவர்களே, கொச்சின் பசீர் அகமது அவர்களே, ஹனீஃப் நூர் அவர்களே, சகோதரி கத்திஜா பி அவர்களே, டிவைன் மஜ்லிஸுடைய அனைத்து சகோதர சகோதரிகளே, இந்நிகழ்வுகளை கண்டுகளாத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய அன்பினை முதற்கண் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு மிக அற்புதமான தினம். ஆசுரா தினத்தில் வல்ல அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி வைத்திருக்கிறான். அவனுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உரித்தாவதாக. பொதுவாக எந்த ஒன்றையும் நாம் ஆழமாகவும் அழுத்தமாகவும் நுணுகி பார்ப்பதில்லை. மேலோட்டமாக பார்த்துவிட்டு, இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே லிட்டரல் மீனிங், அதை மட்டுமே பார்த்துவிட்டு ஓ இதுதான் இஸ்லாம் என்று கருதி பல்வேறு விவாதங்களிலே ஈடுபட்டு நம்முடைய சக்தியை நாம் விரயம் செய்வதும் உண்டு. அவ்வாறு இல்லாமல் பல விஷயங்களை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேனே, உத்துலுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிற ஹதீஸ். அதாவது சீன தேசம் சென்றாகில் சீர்கல்வி தேடுக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக நாம் அறிந்து வைத்திருப்பது. இதை மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் கூட பல்வேறு மேடைகளிலே பேசுவதற்கு அதனை கேட்கின்ற வாய்ப்பினை நான் பெற்றிருக்கின்றேன். யோசித்து பார்க்க வேண்டும்.
சீனா சென்றாகிலும் கல்வி கற்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்களா? ஏனென்று சொன்னால், இன்றைக்கு போல அன்றைக்கு சீனா இத்தனை தூரம் முன்னேறியிருந்ததா? அறிவியலிலே அல்லது விஞ்ஞானத்திலே அல்லது வானியலிலே கணிதத்திலே எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு இருக்கிறதை போலவா சீனா அன்றைக்கு இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சிந்திக்க வேண்டும். இது ஒன்று. அடுத்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், நான் அறிவின் பட்டணம், அதன் தலைவாசல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆக அறிவின் பட்டணமாக திகழ்கிற அண்ணலம் பெருமானார் அவர்கள் சீன தேசத்திற்கு போய் கல்வி கற்க சொல்லியிருப்பார்களா என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. பெரிய மார்க்க விற்பனர்கள் சொல்லுகிறார்கள், வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், உத்துலுமுல் இல்ம வலவ் பிஸ்ஸின் என்பதிலே வலவ் என்பதற்கு பக்கத்திலே குந்த என்கிற சொல் விடுபட்டிருக்கிறது. உத்துலுமுல் இல்ம வலவ் குந்த பிஸ்ஸின், அதாவது அரபு இலக்கண இலக்கியங்களின்படி குந்த என்கிற சில சொற்கள் விட்டு போவதும் உண்டு. அந்த குந்த என்கிற சொல்லை நாம் சேர்த்து பார்த்தோம் என்று சொன்னால் பொருளே வேறுபடும். நீ சீனாவில் இருந்தாலும் சரியே, அறிவு தேடி மதினத்துக்கு வா என்று பொருள்படும். அறிவின் பட்டணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, சீனாவிலே இருந்தாலும் சரி, அறிவை தேடி என்னிடம் வா, மதினத்துக்கு வா என்று சொல்லியிருக்க கூடும். உத்துலுபுல் இல்ம வலவ் குந்த பிஸ்ஸின் என்றுதான் சொல்லுவார்கள். இதை பெரிய மார்க்க விற்பனர்கள் சொல்லுவார்கள். அதை போலத்தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹனஃபி மத்ஹபை தோற்றுவித்தவர்கள், பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை தொகுத்தவர்கள், ஃபிக்ஹ் சட்டங்களை தந்தவர்கள், இமாமுல் ஆலம். அவருடைய பெயர் எல்லாருக்குமே கேட்டால் அபு ஹனீஃபா என்றுதான் சொல்வார்கள். இமாம் அபு ஹனீஃபா என்றே சொல்வார். ஆனால் அவருடைய இயற்பெயர் நுஹ்பான் பின் தாபித். நுஹ்பான் பின் தாபித், இதுதான் அவருடைய உயர்பெயர். ஈராக்கிலே உள்ள கூபா நகரத்திலே பிறந்தவர்கள். இந்த கூபா பாஷையில ஹனீஃபா என்று சொன்னால் மை கூடு என்ற அர்த்தம். மை கூடு. அதாவது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு மை கூடும் தாள்களுமாக செல்வார்கள். எப்பொழுதுமே அவர்களை மைக்கூடாக வைத்துக் கொண்டு தாள்களை இன்னொரு கையில வைத்துக் கொண்டு எங்கு போனாலும் அங்கே புதிதாக ஏதாவது ஒன்று தெரிந்தாலும் கற்றுக்கொண்டாலும் அறிந்தாலும் அதை உடனே எழுதிக் கொள்வார்கள். ஆகவே மைக்கூடும் தாளுமாக இருந்து எங்கு சென்றாலும் காணப்பட்ட நுஹ்மான் பின் தாபித் அவர்களை மைக்கூடின் தந்தை என்கிற பொருள்பட அபு ஹனீஃபா என்று அழைத்தார்கள். அதுல இன்னொரு பொருள் கூட உண்டு. ஹனீஃபா என்றால் சாய்ந்தவர், மிகவும் சாய்ந்தவர் என்று பொருள் உண்டு. அந்த நாளிலே அவருடைய சமூகத்தினர் அத்தனை பேரும் குஃப்ரு என்கிற அறியாமையிலே, இறை நிராகரிப்பிலே இருந்தார்கள். அதுதான் நேர்கோடு, சத்திய நேர்கோடு என்று அந்த அசத்திய கோட்டை நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி அசத்தியத்தின் கோட்டிலே இருந்து கொண்டிருந்த அந்த சமூகத்தினரை ஏகத்துவம் என்கிற தௌஹீதின் பக்கம், சத்தியத்தின் பக்கம் சாய்த்தவர் நுஹ்மான்
பின் தாபித் அவர்கள். ஹனீஃபா என்றால் சாய்ந்தவர் என்று பொருள். ஆக அப்பேற்பட்ட மக்கள் அத்தனை பேரும் சாய்வதற்கு ஏதுவாக அசத்தியத்தில் இருந்தவர்களை சத்தியத்தின்பால் கொண்டு வருவதற்காக அவர் பாடுபட்ட காரணத்தினால் அசத்தியத்தை விட்டும் சத்தியத்தின் பக்கம் மிகவும் சாய்ந்தவர். அசத்தியத்தை விட்டும் சத்தியத்தின் பக்கம் மிகவும் சாய்ந்தவர் என்கிற பொருள்பட அபு ஹனீஃபா என்று சொன்னார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இப்ப ஆசுரா நோன்பினை நோக்கிற நாம் வெறும் வரலாற்றை நினைவுபடுத்திக் கொள்வதிலே மட்டும் முழுமை அடைந்து விடக்கூடாது. ஆசுரா அந்த அகத்தின் துளிகளை நமது அகத்தின் சிந்தனை துளிகளுக்குள் கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அகத்தின் துளிகள் என்ற தலைப்பையே கொடுத்தோம். அந்த ஆசுரா எனும் அகத்தினுடைய துளிகளை நாம் ருசிக்க வேண்டும், சுவைக்க வேண்டும். என்ன கற்பிக்கிறது? வெறும் வரலாறு மட்டும்தானா? இல்லை. அதனிருந்து நாம் பெற வேண்டிய மிகப்பெரிய படிப்பினைகளில் ஒன்று தவக்கல். இறைவனுக்கு நாம் பொறுப்பு சாட்டுவது தவக்கல் அல்லாஹ். அல்லாஹ்வின் மீது நான் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தினர் அவ்வளவு பேரையும் பிறவுனிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றுகிறார். ஆனால் அதற்கு முன்னால் ஃபிரௌனால் அவர்கள் பட்ட கஷ்டங்களை, நஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை எண்ணிப்பார்கள். ஃபிரௌன் செய்த அநியாயம் அவ்வளவு வலிமை மிக்கது. ஃபிரௌன் என்பவன் கெட்ட குணங்களினுடைய கொள்கலன். இன்னும் சொல்ல போனால் ஃபிரௌன் அந்த ஃபிரௌன் மட்டும்தான் என்று இல்லை. உலகத்திலே பல ஃபிரௌன்கள் இருக்கிறார்கள், இன்னமும் இருக்கிறார்கள், இன்னமும் இருக்கிறார்கள். நமக்குள்ளேயும் கூட ஃபிரௌன் இருக்கும். அதாவது அடுத்தவர்களுக்கு துன்பம் தருவதை, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வதை, அடுத்தவர்களுக்கு அக்கிரமம் செய்வதை, அடுத்தவர்களுக்கு அநீதி இழைப்பதை உடைய எவர்களுமே பிறவுடைய வெளிப்பாடுகள் தான், தீய குணங்களின் வெளிப்பாடுகள் தான். தீய குணங்களின் முழு கொள்கலன் பிறவு. ஆகவே நம்மிடத்திலே இருக்கிற அந்த பிறவுனை நாம் துரத்தியாக, என்னால் எவருக்கும் எந்த விதமான துன்பமும் வரவில்லை என்று சொன்னால்தான் நான் பிரவுன் குணத்திலிருந்து விடுபட்டிருக்கிறேன் என்று. அப்படி பிரவுனிடமிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் இறைவனத்திலே முழு தவக்கல்த்து நமக்கு வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்ததை போல. அநியாயம் எவ்வளவு வலிமை உடையதாக இருந்தாலும் இருக்கலாம், அக்கிரமம் எப்பொழுதுமே மிக வலிமையோடு தான் இருக்கும். உண்மையை காட்டிலும் பொய்மை மிக வலிமை உடையது. இன்னும் சொல்ல போனால் ஆற்றல் உடையது, திறமை உடையது, சூழ்ச்சி நிறைந்தது. ஆனால் அந்த அநியாயம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் நிரந்தரமானது அல்ல. உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் இறுதியிலே சத்தியம் வெற்றி பெறும். அந்த உண்மையை, அந்த பொறுமையை அல்லாஹ்விடம் நாம் பொறுப்பு சாட்டி தவக்கல்து அலல்லா என்று இருப்போமேயானால் நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் உதவி தாமதமாகலாம், ஆனால் தவறாது. தாமதமாகலாம், ஆனால் தவறாது. ஆகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நாம் பெற்றிருக்கிற, அவர்களுடைய வரலாற்றின் அடிப்படையிலே நாம் பெற்றிருக்கிற அந்த ஆசுரா நோன்பு நமக்கு அல்லாஹ்வின் தவக்கல்தை அதிகப்படுத்த வேண்டும்.
அவனிடத்தில் முழுமையாக பொறுப்பு சாட்ட வேண்டும். யூதர்கள் நோன்பு நோற்ற நாளிலேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், எதற்காக நோன்பு நோக்கிறீர்கள் என்று. அப்போதுதான் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் காப்பாற்றிய நாள் இது என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை காட்டிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு ஒருமையானவர்கள். ஆகவே நாங்களும் இந்நாளில் நோன்பு நோற்போம். அது மட்டுமல்ல, உங்களைப் போல் ஒரு நாள் இல்லாமல் 2 நாளும் வைக்கும். இறையருளால் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் பிறை 9 நோன்பு நோற்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் என்ன நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் என்பதற்காக நீங்கள் நோன்பு நோக்கிறீர்களா? அடிப்படையை நினைத்து பார்த்தால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவித்தும், அல்லாஹ் தஆலா நமக்கு செய்து கொண்டிருக்கிறானே, காட்டிக் கொண்டிருக்கிறானே அருட்கொடைகள், அந்த வல்ல ரஹ்மான் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறானே அந்த அர் ரஹீம், அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் நாம் இந்த நோன்பினை நோக்கிறோம். நன்றி மறவாத தன்மையை நாம் இந்த நோன்பிலே பெற்றாக வேண்டும். நன்றி உணர்வு. அந்த நன்றி உணர்வு எப்படி? நீங்கள் அல்லாஹ்வுக்கு நேரடியாகத்தான் நன்றி செலுத்த வேண்டும் அவசியமே இல்லை. உங்களை ஒத்த மனிதர்களுக்கு அவர்கள் ஏதாவது உங்களுக்கு சிறு சிறு உதவி செய்திருந்தாலும் கூட, ஏன் மனைவி தண்ணீர் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தாலும் கூட, அவளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களே, ஆனால் அது இறைவனுக்கு நன்றி செலுத்தியதால். மனிதருக்கு மனிதர் நன்றி பாராட்டாதவர்கள் இறைவனுக்கு நன்றி பாராட்டியவர்கள் ஆகார். ஆகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றியதற்காக மட்டுமல்ல, அவரை போற்றி எத்தனையோ நபிமார்களை இந்த நாளிலேதான் அல்லாஹ் காப்பாற்றி இருக்கிறார். எல்லாவற்றுமாக சேர்த்து இன்றைக்கு நம்மையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான். அதற்காகவும் சேர்த்து நாம் நன்றி பாராட்டுகிற நாள் தான் ஆசுரா நாள். ஆகவே நன்றி உணர்வும் நமக்கு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆசுரா நோன்பு கடந்த ஆண்டின் பாவங்களுக்கு பரிகாரம். கடந்த ஆண்டுகளிலே நாம் செய்த அத்தனை பாவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கேட்கிற நாள். ஆக நாம் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, தனியாகவோ கூட்டாகவோ, ரகசியமாகவோ பரகசியமாகவோ, இரவிலோ பகலிலோ, இருட்டிலோ வெளிச்சத்திலோ, மனம் மொழி மெய்வற்றால் ஆணவம் கண்மம் மாயை காரணமாக, காம குரோத லோப போக மத மனம் ஆச்சரியங்களின் காரணமாக செய்த சகல விதமான சிறிய பெரிய பாவங்களையும் மறைத்து மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் என்று சொல்லி நாம் மன்றாட வேண்டிய நாள். ஆக பாவ மன்னிப்புக்குரிய நாள். நமக்கே தெரியாது நாம் எத்தனை பாவங்கள் செய்திருக்கிறோம். கொஞ்ச நெஞ்ச பாவங்களா செய்திருக்கிறோம் வாழ்க்கையிலேனா? ஏகப்பட்ட பாவங்கள் செய்திருக்கிறோம். நன்றாக எண்ணி பாருங்க. இந்த பாவங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிற எதை நாம் செம்மைப்படுத்துவது? யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது எனக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்தது நினைவுக்கு வருது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2வது கலீஃபாக ஆட்சி செய்கிற போது 10 ஆண்டுகள் தான் ஆண்டார்கள். ஆனால் 10 லட்சம் மைல்களுக்கு சதுர மைல்களுக்கும் அப்பாலும் அவருடைய ஆட்சி பரவியிருந்தது. பெருமானாரை விட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 10-13 வயது இளையவர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. 10 ஆண்டுகள் ஆட்சியிலே சிறந்த நிர்வாகத்துக்கும் நீதிக்கும் பெயர் பெற்றவராக அவர் திகழ்ந்திருந்தார். சிரியா, எகிப்து, ஈரான், பாரசீகத்தின் பெரும் பகுதிகள் அத்தனையும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் இருந்தது. இன்றைக்கு நாம் ஆசுரா நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
இஸ்லாமிய மாதங்களின் முதல் மாதமாக முஹரத்தை நாம் வைத்திருக்கிறோம். அதற்கு யார் காரணம் தெரியுமா? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உண்மையிலேயே ஹிஜ்ரத்தை வைத்துத்தானே நாம் ஹிஜ்ரி ஆண்டு 1448 என்று இன்றைக்கு கணக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஹிஜ்ரி ஆண்டு எப்பொழுதிலிருந்து கணக்கிடப்பட்டது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த நாளில் இருந்து தொடங்குகிறது. அப்படித்தானே? அவர்கள் என்றைக்கு ஹிஜ்ரத்து மேற்கொண்டார்களோ, மக்கத்தில் இருந்து மதினாவிற்கு புறப்பட்டார்களோ, அந்த நாளில் இருந்து ஹிஜ்ரி ஆண்டு தொடங்குகிறது என்று நாம் நினைக்கிறோம். உண்மையிலேயே மக்கத்தில் இருந்து மதினா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்ட மாதம் ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வலில் தான் அவர்கள் புறப்பட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஹிஜ்ரி ஆண்டுடைய முதல் மாதமாக முஹர்ரம் வந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வலிலே புறப்பட்டாலும் அவர்களது ஹிஜ்ரத்துக்காக திட்டமிட்டது, ஆலோசனை செய்தது அத்தனை முஹர்ரம் மாதத்தில். அந்த முஹர்ரம் மாதத்திலேயே ஹிஜ்ரத் செய்வதற்கான திட்டங்களும் ஆலோசனைகளும் நிகழ்ந்து கொண்டிருந்தன, தொடங்கிவிட்டன. ஆகவே ஹிஜ்ரத்திற்கான ஆலோசனைகளும் திட்டங்களும் தொடங்கிய அந்த முஹர்ரம் மாதத்தை இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமாக வைத்து கணக்கிட உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே தான் ஏற்பாடு செய்யும். ஆக அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த, நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்ற, நிர்வாக திறனுக்கு பெயர் பெற்ற, ஆட்சி திறமைக்கு பெயர் பெற்ற உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவை 3 வெளிநாட்டு தூதர்கள் சந்திக்க வந்தார்கள். 3 வெளிநாட்டு சந்திக்க வந்தவர்கள் மதீனத்துக்கு வெளியே நின்று கொண்டு மதீனா எங்கிருக்கிறது என்று வழிபோக்கர்களிடத்திலே கேட்டார்கள், வணிகர்களிடத்திலே கேட்டார்கள். அந்த வணிகர்கள் சொன்னார்கள், அதோ பாருங்கள், குடிசைகளாக நிறைந்த பகுதி தெரிகிறதே, அதுதான் மதீனா, சென்று பாருங்கள் என்றார். குடிசைகள் நிறைந்த பகுதிக்கு வந்தார்கள் தூதுவர்கள். அந்த பகுதியிலேயே எது மிகப்பெரிய வீடு, அதுதான் கலீஃபாவின் வீடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேடினார்கள், கிடைக்கவில்லை. ஒருவரை கேட்டார்கள், அவர் சொன்னார், இந்த குடிசைகளிலேயே எது சிறிய குடிசையோ அதுதான் கலீஃபாவுடைய இல்லம் என்று சொன்னார். எண்ணி பாருங்கள், எப்படி 10 லட்சம் சதுர மைல்களுக்கும் அப்பாற்பட்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவிய உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா மக்களை காட்டிலும் சிறிய சின்னஞ்சிறு குடிசையிலே வாழ்ந்தார். அங்கே போய் தூதர்கள் கேட்டார்கள். அங்கே வீட்டிலே சொன்னார்கள், அவர் கலீஃபா அவர்கள் வீட்டில் இல்லை, வெளியே இருக்கிறார், எங்காவது ஒரு மரத்தடியிலே பேரிச்ச மரத்தை நிழலிலே ஆலோசனை நடத்தி கொண்டிருப்பார், போய் பாருங்கள். போனவர்கள் அவர்களுடைய அரசர்கள் கொடுத்த சன்மானத்தை கலீஃபா அவர்களுக்கு சமர்ப்பித்தார்கள். முதலாமாவனவர் ஒரு திரவிய பாட்டிலை கொடுத்தார், நறுமண பாட்டில், அத்தர் பாட்டில். அந்த நறுமண பொருள் கொடுத்து சொன்னார், உலகத்திலேயே விலை உயர்ந்தது, இதனுடைய ஒரு துளியை நீங்கள் தழுவினால் போதும், இந்த ஊரே மணக்கும். அப்படியா என்று சொல்லி அதை வாங்கிய கலீஃபா அவர்கள் ஒருவரை அழைத்தார், இங்கே வாருங்கள், இந்த அத்தரை திரவியத்தை நம்முடைய மதீனத்தின் நபி பள்ளிவாசல் சுவர்களில் எல்லாம் தடவுங்கள். இந்த திரவியத்தினுடைய அந்த நறுமணத்தை ருசிப்பதற்கு, அனுபவிப்பதற்கு என்னை காட்டிலும் இந்த மதீனத்து மக்கள் தான் மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள், அவர்கள் அத்தனை பேருமே அனுபவிக்கட்டும் என்று சொல்லி பள்ளிவாசலிலே தடவுவதற்கு அனுப்பி வைத்தார்கள். இரண்டாவது, எங்கள் நாட்டு அரசர் கலீஃபா அவர்களே, உங்களுக்காக ஒரு அழகிய பெண்ணை அனுப்பி இருக்கிறார்கள், நீங்கள் விரும்பினால் திருமணம் செய்து கொள்கிறீர்கள், விருப்பமில்லை என்று சொன்னால் உங்களுடைய அடிமை பெண்களிலே ஒருத்தியாக இவளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார். கலீஃபா அவர்கள் அந்த வழியாக போய் கொண்டிருந்த ஒரு இளைஞரை அழைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார், இங்கே வாருங்கள்,
உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை இல்லையா? இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நீங்கள் தயாரா என்று கேட்டார். தயார் என்று அந்த வாலிபர் சொன்னார். கலீஃபா அவர்கள் சொன்னார், நீங்கள் கொண்டு வந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு என்னை காட்டிலும் என் நாட்டிலே வாழுகிற இந்த இளைஞன் சிறந்தவர் என்று சொல்லி அவரை திருமணம் முடிக்க ஏற்பாடு செய்ய சொன்னார். மூன்றாவது தூதர் வந்தார். ஒரு சின்னஞ்சிறிய ஒரு குப்பி, சின்னஞ்சிறிய பாட்டில் கொடுத்து சொன்னார், கலீஃபா அவர்களே, மிக மிக கொடுமையான விஷப்பாட்டில் இது. இதற்குள்ளேயே உலகத்திலேயே வர்ணிக்க முடியாத அளவுக்கு கொடுமை வாய்ந்த ஒரு விஷம் இங்கே எதிரே இருக்கிறது. உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருப்பார்களே ஆனால், பகைவர்கள் இருப்பார்களே ஆனால், அவர்களுக்கு அவர்களுடைய உணவிலே ஒரு பின்னிலே லேசாக தொட்டு லேசாக அப்படி வைத்தால் போதும், அவர்கள் இறந்து போய்விடுவார்கள் என்று சொன்னார். உங்களுக்கு எதிரியை, உங்களுடைய பகைவனை கொள்வதற்கு இந்த விஷயத்தை பயன்படுத்திக் கொள்கிறார். அதை வாங்கினாங்க அந்த பாட்டில கலீஃபாவுக்கு. வாங்கியவர்கள் அந்த பாட்டிலை திறந்து அப்படியே தன்னுடைய தொண்டைக்குள் விட்டுவிட்டார். தொண்டைக்குள்ளே விட்டு எல்லோரும் பதவதித்து போய்விட்டார்கள். என்ன 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 என்று கேட்டார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே எனக்கு மிகப்பெரிய பகைவன், என்னுடைய மிகப்பெரிய எதிரி யார் என்று சொன்னார், என்னுடைய மனம்தான் என்று சொன்னார். என்னுடைய மனம்தான் எனக்கு மிகப்பெரிய எதிரி என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய அருளால் அவர்கள் மரணமிக்கவில்லை அந்த விஷத்தாலே, அது வேறு விஷயம். அதுபோலத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபுக் யுத்தத்தை முடித்துக் கொண்டு திரும்பி கொண்டு வந்திருக்கிறார்கள். தபுக் யுத்தம் போனதே மிகப்பெரிய கொடுமை, கடுமையான கோடை காலம், வறண்டு கிடந்தது அத்தனையும். இவர்களுக்கு தண்ணீர் பருக கிடைக்கவில்லை. ஒரு பேரித்தம்பளத்தை ஒருவர் நக்க, மற்றொருவர் நக்க, இப்படி 10 பேர் 15 பேர் நக்கி கொண்டு ஒரு பேரித்தம்பளத்தை வைத்து உணவு சாப்பிட்டாங்க. உணவுக்கு அப்படி பஞ்சம். தண்ணீரே இல்லாமல் ஒட்டகத்தை அறுத்து ஒட்டகத்தினுடைய வயிற்றிலே அது சேமித்து வைத்திருந்த தண்ணீரை பயன்படுத்துகிற அளவுக்கு கொடுமை இருக்கிறது. அப்படிப்பட்ட கடுமையான யுத்தத்தை முடித்துவிட்டு ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, நாம் சிறிய யுத்தத்தை விட்டுவிட்டு பெரிய யுத்தத்திற்கு போய் கொண்டிருக்கிறோம். சிறிய யுத்தத்தை விட்டுவிட்டு பெரிய யுத்தத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். எது சிறிய யுத்தம்? ஒரு பேரித்தம்பளம், உண்ண உணவின்றி ஒரு பேரித்தம்பளத்தை 10-15 பேர் சாப்பிட்டு இருக்கிறோம். தண்ணீரே இல்லாமல் இருந்திருக்கிறோம். மிக கடுமையான கோடையிலே, வறண்ட பாலைவனத்திலே நாம் வாடி வதங்கி வந்திருக்கிறோம். நாம் சந்தித்த போர்களிலே மிக கடுமையான கொடுமையான போர் இது. இதையா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய போர் என்று சொல்கிறார்கள்? ஆம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், சிறிய யுத்தத்திலிருந்து பெரிய யுத்தத்திற்கு போய்கொண்டிருக்கிறோம். யுத்தங்களிலேயே மிகப்பெரிய யுத்தம் மனதோடு நாம் நடத்துகிற யுத்தம் தான் என்று சொன்னார். மனதோடு நாம் நடத்துகிற யுத்தம் தான் என்று சொன்னார். நினைத்து பாருங்கள், மாடும் காலால தான் நடக்குது, மனுஷனும் காலால தான் நடக்கிறான். மாடை மட்டும் தானே கால்நடைன்னு சொல்றோம். அப்துல் காதர் நடந்து போகல, அப்துல் காதர் நடந்து போகிறது சொல்லுவோமா? அறிக்கை வந்து ஏன் அதற்கு கால்நடை? மாடுக்கு கால்நடை மட்டும்தான் உண்டு, மனிதனுக்கு மனநடை. மாடு உடம்புக்காக மட்டும்தான் போராடுகிறார், மனிதன் தன்னுடைய மனதுக்காகவும் போராடுகிறான். ஒரு கூட்டம் பேசிக்கொண்டிருக்கிற வெட்ட வெளியில மைதானத்தின் ஓரத்துல ஒரு மாடு என்னையே பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த மாடு என்னப்பா செய்கிறது என்று ஒருத்தனிடம் கேட்டா, ஒன்னும் இல்ல சார், அது நீங்க பேசுறதை கேட்டுக்கிட்டு சிந்தனையில ஆழ்ந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லுவானா? மாடு சிந்திக்குமா? சிந்திக்கின்ற ஆற்றல். அதுக்கு 5 அறிவு உண்டு. எதை உண்ண வேண்டும் என்று தேர்ந்து தெளிந்து அதை உண்ணுவதும் இருக்கான்.
கண்டதே தின்னாது. எது தன் இனம் என்று சேர்ந்து கூடி அதனோடு குழாவும் மிருகம் அடுத்த இனத்தோடு சேராது. அதுக்கு அறிவு. ஆனால் அதை மீறிய மனிதனுக்கு 6வது அறிவு என்கிற பகுத்தறிவு என்கிறது சிந்தனை. அந்த மனம். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தார் ஆகல நீரற்ற என்றான் வள்ளுவர். மனசுல தூய்மை உடையதுதான் அரங்கத்திலேயே உண்மையான அறம். அந்த தூய்மையான அறம் தான் எல்லா அறமும் பெற்றது போல மற்றதெல்லாம் சும்மா நீங்க ஆர்ப்பாட்டத்துக்காக ஆரவாரத்துக்காக செய்யுதுன்னு சொல்லி விட்டு சொல்ற. ஆக அந்த மனம் அது செம்மையுற வேண்டும். அதை செம்மையுறுவதற்கு தான் இந்த ஆசுரா நாள் நமக்கு படிப்பினை தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் சொன்னது. வெறும் நோன்பு நோக்கிறதுல பயன் இல்லை. நோன்பை சொல்லலாது. தவக்கல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நன்றி உணர்வை கற்றுக் கொடுக்கிறது, பாவ மன்னிப்பு கேட்பதை கற்றுக் கொடுக்கிறது, இன்னொன்றையும் கற்றுக் கொடுக்கிறது, சோதனையிலே வெற்றி பெறும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அடையாத சோதனைகளா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடையாத சோதனைகளா? ஏன் எல்லோரை காட்டிலும் இது கடுமையான சோதனைகளை நம் அருமை கண்மணியா நம்முடைய உயிரினும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையவில்லையா? அவ்வளவு துன்பங்கள், அவ்வளவு சோதனைகள். ஆனால் அந்த சோதனைகள் எல்லாம் எதை கொண்டு வெல்ல வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தது இஸ்லாம்? பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும். அந்த நபிமார்களுக்கெல்லாம் முற்கொடை செய்யப்பட்ட நாள் ஆசுரா நாள். அவர்களுடைய பொறுமைக்கும் தொழுகைக்கும் இறைவன் கண்ணியப்படுத்திய நாள் ஆசுரா நாள். அந்த பொறுமையை, அந்த தொழுகையை நாம் மேற்கொள்ள வேண்டாமா? அல்ல தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறானே, உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு மேல் ஒரு மயிரிலை கூட துன்பத்தினால் உங்கள் மீது சுமத்துவதில்லை. நம்மளால தாங்க முடியாத சக்திக்கு மேல அல்ல நமக்கு சோதிக்கிறது இல்லை, தாங்க முடிந்த அளவுக்கு தெரியும். ஆகவே அந்த சோதனைகளை வரும். சோதனைகள் என்பது பல்வேறு வகைகளில் வரும். அவற்றையெல்லாம் வென்றெடுக்க வேண்டும். எதை கொண்டு? பொறுமையை கொண்டு, தொழுகை. அந்த பொறுமையை தருவதுதான் நோன்பு. புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப பேருக்கு நோன்பு காலத்துலதான் கோபம் அதிகமா இருக்கும். நோன்பு வச்சிருக்கவங்க ரொம்ப கோபப்படுறத பார்க்கலாம். உண்மையிலேயே அப்படி கோபப்படுகிறவர்கள் சொல்ல வேண்டும், நீங்கள் நோன்பு நோட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த கோபத்தை அடக்குகிற, மனோ இச்சையை அடக்குகிற அந்த வலிமையை தரக்கூடியது எது என்று சொன்னார். அத்தகைய ஒரு சோதனையிலே வெற்றி பெறுகிற அந்த வலிமையை தரக்கூடியது ஆசுரம். பெரும் நோன்புங்கிறது பசி உணர்றதுக்காக இல்லைங்க, பசியை உணர்வதற்காக மட்டும் இல்லை. சொன்னாங்கல்ல, உற்றார் உறவினர்களுக்கு, குடும்பத்தார்களுக்கு இன்றைய தினம் தாராளமாக செலவு செய்யும். இன்னும் சொல்ல போறாங்க, ஏழை எளியவர்களுக்கு நீங்க தாராளமாக உதவி செய்யும். ஒரு வெள்ளிக்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சுன்னத்தெல்லாம் தொழுது முடிச்சாச்சு. குத்துபாவுக்காக ஜும்மா மேடையில ஏற போறாங்க. ஏற போற நேரத்துல ஈரத்தோட ஒரு அருவருக்கத்தக்க சரியானபடி ஆடையே இல்லை, ஏதோ போர்த்தி கொண்டு ஒரு அலங்கோலத்தோட, அதாவது அவரை பார்த்தா அவ்வளவு வறுமை, வறுமையினுடைய எல்லையிலே நிற்பவரை போல ஒருவர் வருகிறார். அவர் வந்து அமர்கிறார். பிரசங்க மேடையில ஏறணும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா யோசிச்சு பாருங்க, ஜும்மா மேடை, ஜும்மா குத்துபாவுக்காக ஏறணும். அப்படி ஏற போறவங்க வந்து உட்கார்ந்து அவரை பார்த்து கூப்பிட்டு சொன்னாங்க, சுலைக் ஒரு 2 ரக்காயத்து தொழுவுங்க, ஒரு 2 ரக்காய் தொழுவுங்க. இவங்க பிரசங்கம் போக வேண்டியவங்க, குத்துபா மேடையில ஏற வேண்டியவங்க அந்த வெள்ளி மேடையில ஏறாமலேயே திரும்ப வந்து அமர்ந்து சுலைக் 2 ரக்காய் தொழுங்க.
அவர் உடனே 2 ரக்காயத் தொழுகிறார். அத்தனை சகாபா பெருமக்கள் அவரே வைத்த கண்ணாக பார்க்கிறார். என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரைக்கும் இது போல ஒரு செயல் செய்ததே இல்லையே. வெள்ளி மேடைக்கு ஏற போனவர் ஏறாமல் அமர்ந்து கீழே அமர்ந்து அவரை 2 ரக்காய் தொழ சொல்கிறாரே, அப்படி என்ன இருக்கிறது என்று சொல்லி அவரையே பார்க்கிறார். அவர்களுக்கு புரிகிறது. சுலைக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கோலத்தில் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளி மேடையில் அன்றைக்கு சொன்னார்கள், ஏழை எளியவர்களால் இரக்கம் காட்டுங்கள். தொழுகை முடிந்தவுடனே சுலைக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏகப்பட்ட அன்பளிப்புகள் தன்னாலே வந்து குவித்தார். நினைத்து பாருங்கள், எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஏழ்மையை இது போக்குவதற்கு எவ்வளவு எளிமையான வழிகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்டு இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதுபோலத்தான் அவரை பார்ப்பதற்கு அப்துல்லா இப்னு அப்துல் ரலியல்லாஹு வெளிநாட்டிலிருந்து வந்தவர் அப்துல்லா. அவர் வந்தவர் ஒரே ஒரு ஆடை, ஒரே ஒரு போர்வை, மேல புத்துனா கீழே மூட முடியல, கீழே புத்துனா மேல மூட முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்வையை வாங்கி 2ஆ கிழித்து ஒன்னை இடுப்பிலே கட்ட சொன்னார்கள், ஒன்றை மேலே மார்பிலே கொள்ள சொன்னார்கள், எகராம் உடையை போல உடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு பேரன்பு கொண்டவராக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு யுத்தத்திலே மரணித்த போது சகிதானார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களே கவனித்து, அவர்களே மண்ணறையில் இறங்கி, அவர்களே அவர்களை புதைத்து ஜனாஜா தொழுகையை நடத்தி வைத்தார். எதை காட்டுகிறது? எதை ரசித்திருக்கிறார்கள்? யாருக்கு உதவி இருக்கிறார்கள்? தேடி தேடி வசதியற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்தித்து பாருங்கள். மதீனத்து பள்ளிவாசலை பெருக்கிக் கொண்டிருந்த கருப்பின பெண்மணி உம்மு மிஹ்சன் என்பார்கள், மிஹ்சனா என்றும் சொல்லுவார்கள். அந்த பெண்மணி உடல் நலமின்றி சில நாட்கள் இருந்து மிகவும் சகராத் காலுக்கு வந்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டார்கள். தோழர்கள் இதை சொன்னார்கள், அவர்கள் இறந்து போனால் உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. ஆனால் அவர்கள் இரவு, நள்ளிரவு, அப்பொழுது மௌத்தான காரணத்தினால் உறங்கிக் கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்புவதற்கு சஹாபா பெருமக்களுக்கு மனம் அவர்களே கடைசியாக சென்று மண்ணறையிலே நல்லடக்கம் செய்துவிட்டு வந்துவிட்டார். காலையில் எழுந்தவுடனே இதை கேள்விப்பட்ட உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் வருத்தத்தோடு சொன்னார்கள், என்ன இரவாக இருந்தார்கள், என்னை எழுப்புவதற்கு என்ன என்று சொல்லி நேரடியாக அவருடைய கபருக்கு போய் அங்கே ஜனாஸா தொழுவித்தார். தொழுகை நடத்தினார். எண்ணி பாருங்கள், யாரிடத்திலே பேரன் இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நம்ம இடத்திலே வந்திருக்கிற செல்வம் என்பது செல்வதற்கு உரியது. யாருக்கு? வசதியற்றவர்களுக்கு செல்வதற்கு உரியது சரி. அதனால சதக்கா நிறைய செய்ய வேண்டியது. நீ இபாதத் என்று எதை நினைக்கிறீர்கள்? 5 வேளை தொழுவது மட்டும் இபாதத் என்று நினைக்காதீர்கள். நடுவழியிலே இருக்கிற சின்னஞ்சிறு கல்லை, பாதசாரிகளுக்கு இடையூறு தருகிற சின்னஞ்சிறு முள்ளை நீங்கள் அகற்றி விட்டால் கூட அது ஒரு இபாதத். ஒரு நோயாளியை நீங்கள் நேரில் பார்த்து நலம் விசாரிப்பீர்களா, அது ஒரு இபாதத். அன்போடு உங்களுடைய மனைவி வாயிலே நீங்கள் உணவு ஊட்டி விடுவீர்களே, ஆனால் அது ஒரு இபாதத், அது ஒரு தர்மம். ஆகவே இந்த நாளிலே சதக்கா நிறைய செய்யுங்கள், தானம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஆக ஏழைகளை ஆதரித்தல் என்பது இன்றைய நாளிலே நாம் பெற வேண்டிய ஒரு ஆன்மீக கருத்து. அது மட்டும் இல்லை, உறவை பேணுதல் வேண்டும். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக இதா சொன்னது உறவுதான். உறவை பேணுங்கள், உறவை பேணுங்கள். ஏன்? அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உடல் என்கிற அமைப்பை கொடுத்து இந்த உலகத்திலே பிறக்கச் செய்வதற்கு முன்னதாகவே
அரூப வடிவத்திலே நாம் இருக்கிற காலத்திலேயே, மனிதர்களை படைக்கப் போகிற காலத்திலேயே, உறவு என்பது அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய கால்களை பிடித்துக் கொண்டு எனக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும் என்று கேட்டார். நீங்கள் வாக்குறுதி தந்தால்தான் இந்த அர்ஷை நான் விடுவேன் என்று சொல்லி அர்ஷினை அப்படியே பிடித்துக் கொண்டதான். உறவு என்ன வேணும்? உறவை பேணுபவர்களுக்கு நீங்கள் மறுமை நாளிலே நல்ல சன்மானம் தர வேண்டும். உறவை பேணாதவர்களுக்கு நீங்கள் நல்ல சரியான தண்டனையையும் தர வேண்டும். இதை ஒத்துக்கொண்டால் நான் நம்புகிறேன். வல்ல அல்லாஹ் உறவுக்கு அந்த வாக்குறுதியை தந்தான். மறுமை நாளிலே நடந்து போகிறோம், எங்கும் நிசப்தம். நடந்து போகிற நமக்கு பின்னாலே 2 சத்தங்கள் மட்டும் கேட்கும். 2 சத்தங்கள். ஒன்று உறவு. அல்லாஹ் சொல், யா அல்லாஹ், இந்த அடியான் உறவை பேணி இருப்பானே ஆனால் இவனுக்கு சன்மானம். இவன் உறவை பேணவில்லை என்றால் தகுந்த தண்டனை கொடு. நீ முன்கூட்டிய சொன்ன வாக்குறுதியை நினைவுபடுத்துகிறேன் என்று உறவு சொல். இன்னொரு ஓசை. என்ன ஓசை தெரியுமா? அமானிதம். யா அல்லாஹ், இவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட மனிதனிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தை எல்லாம் இவன் உண்மையாகவே பேணி போற்றி பாதுகாத்து கொடுத்திருப்பானே ஆனால் சன்மானம், இல்லை என்றால் தகுந்த தண்டனை. இந்த 2 குரல்கள் அப்போது மட்டுமல்ல, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க அவர்கள் நிற்கிற போது கூட அந்த சத்தம் கேட்குமா? எதற்காக இது சொல்லப்பட்டது என்று சொன்னார், எத்தகைய அளவுக்கு உறவு முக்கியமானது, அமானிதத்தை பேணுவது முக்கியமானது என்பதற்காக. ஆகவே உறவை பேணாதவன் இஸ்லாமியனாக இருக்க இயலாது என்பதுதான் உண்மை, அடிப்படை தத்துவம். உறவை பேண வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ்வை விட பெரியவர்கள் யார்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரியவர்கள் யார்? எண்ணி பாருங்கள். உதைபியா ஒப்பந்தம் போடப்பட்ட போது தோற்றவர்கள் ஜெயித்தவர்களுக்கு எழுதி கொடுத்த ஒப்பந்தத்தை போலல்லவா இது இருக்கிறது என்று சொல்லி எத்தனை சகாபா பெருமக்கள் கோபப்பட்டார்கள். அந்த ஒப்பந்தம் எழுதுகிற போது இது குறைசி இனத்தவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் என்று சொன்னபோது, முகமது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் என்று சொன்னபோது, இல்லை இல்லை, நாங்கள் முகம்மதை அப்துல்லாவின் மகன் முகம்மதாகத்தான் பார்க்கிறோமே தவிர ரசூலுல்லாஹாவாக பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹாவை நாங்கள் பார்த்தால் இந்த ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியமே இல்லையே, நாங்களே முஸ்லீமாகத்தானே மாறியிருப்போம். அதைத்தானே நாங்கள் எதிர்க்கிறோம். அல்லாவை ஏற்கிறோம், ஆனால் அல்லாவின் இறுதி தூதர் இவர் என்பதைத்தானே நாங்கள் எதிர்க்கிறோம் என்றார். அப்ப அப்படி போட்டால் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்டோம் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து எங்கே அந்த இடத்தை அழித்து விடுங்கள் என்று சொன்னார். அறிவின் தலைவாசல், வீரர், அறிஞர் அலி ரலியல்லாஹு அவர்கள் மறுத்து விட்டார். எனது கையால் அந்த ரசூலுல்லாஹ் என்பதை நான் ஐக்கிய ஆக மாட்டேன். உங்கள் பேரில் அல்லாவே ஸலவாத்து கூறும்போது இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற அத்தனை உயிரினங்களும், மலைகளும், குன்றுகளும், நதிகளும், நீர்நிலைகளும், தாவரங்களும், அனைத்து கோடானு கோடி ஜீவராசிகளும் உங்களுக்கு ஸலவாத்து சொல்லுகிற போது அந்த ரசூலுல்லாஹ் என்கிறதை என்னுடைய கையால் நான் அழிக்க மாட்டேன். மறுத்து விட்டார் அலி ரலியல்லாஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்? எங்கே அந்த இடத்தை காட்டுங்கள் என்று சொல்லி காட்டச் சொல்லி அவர்கள் தன் கையால் அதை அடித்தார்கள். நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, ஒரு சமாதானம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வல்ல அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹ் அந்த ரசூலுல்லாஹ் என்கிற இதையே அழிக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போனார்? சமாதானத்திற்காக, உறவை பேணுவதற்காக. அப்படி விட்டு கொடுத்து வெளியிலே வருகிற போதுதானே
ஃபத்தாஹ் வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஃபத்தஹ் அத்தியாயம் அப்போதுதான் இறங்கிற்று. யோசித்து, ஆகவே உறவுகளிலே விரிசல் வைத்துக் கொண்டிருக்க கூடாது. உறவுகளை பேணுதல் வேண்டும், உறவுகளை நேசித்தல் வேண்டும். நான் பெரியவன், மிகப்பெரியவன், என் மனது கடல் போன்றது. சின்னஞ்சிறியவர்கள் வயதில் பெரியவராக இருந்தால் என்ன, என்னை விட படித்தவராக இருந்தால் அவர் தெரியாமல் செய்துவிட்டார், அவரை நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன், அவரோடு அன்பு பாராட்டுகிறேன். நான் அடுத்தவரை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் என்னை அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? சிந்திக்க வேண்டும். அவர் மன்னி உறவை பெருக்கு. இதுதான் இந்த ஆசுரா நாளுடைய ஆன்மீக தத்துவங்கள், பொருள்கள். அது போதிக்கின்ற அந்த ஆசுரா அகத்தினுடைய துளிகள் இதுதான். அந்த துளிகளை நம்முடைய அகத்தின் சிந்தனை துளிகளாக்கி அவற்றை நம்முடைய மனதிலே நெஞ்சிலே விதைத்து நாம் விளைச்சல் காண வேண்டும். அத்தகைய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைர். நீ சிறப்பான முறையில கணித்திற்குரிய ப்ரொஃபஸர் அவர்கள் தான் சொன்ன பொதுவான விஷயங்கள், பொதுவான இலக்கிய சிந்தனையாற்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக பேசக்கூடியவர்கள். மார்க் அடிப்படையிலையும் அவர்களுடைய சொற்கள் முன்னாடி நம்ம கோட்டப்பள்ளியார் சொல்லையும் சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். ஆகையினால் தான் இன்னைக்கு மார்க் அடிப்படையிலையும் சில தசவுடைய அடிப்படையில் நீங்கள் பேசணும்னு சொல்லும்போது ரொம்ப அழகான முறையில் அந்த அகத்தின் துளிகள் என்று தலைப்பிட்டாலும் அகத்தின் ஆறுகள் என்று பெயரிட்டிருந்தாலும் பொருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆறு ஓடுவது போல, ஓடையாக ஓடுவது போல நிறைய விரும்புகளை வழங்கியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி அவருடைய உரையில் உள்ள இந்த கருத்துக்களை பற்றி வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சுருக்கமாக அவருடைய மேலான கருத்துக்களை, குறிப்பாக கண்ணியத்துக்குரிய நம்ம மரியாதைக்குரிய மூத்த வாலிபராக இருக்கக்கூடிய கார்த்திக் அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த அற்புதமான சொற்பொழிவை கேட்ட பின்னர் அது பற்றி நாம் என்ன கருத்து சொல்லுவது? அவர் அற்புதமான ஒரு பாடம் நடத்திவிட்டு சென்றிருக்கிறார் பேராசிரியர். வகுப்பில் மட்டுமல்ல, இவ்வாறான நிகழ்விலும் வகுப்பு நடத்துவது போல அற்புதமான சொற்பொழிவு ஆற்றினார்கள். நாம் அறிந்தவையும் அறியாதவை பற்றியும் பல விஷயங்களையும் இங்கே சொன்னார்கள். நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு மீண்டு நாங்கள் சிந்திக்க செய்திருக்கிறார்கள். மிக அற்புதமான சொற்பொழிவு. கருத்து சொல்ல என்னால் இயலவில்லை. ஏனென்றால் ஒரு பேராசிரியரின் பேச்சுக்கு பின்னால் நாம் என்ன கருத்து சொல்லுவது? இது மட்டும்தான் சொல்லலாம். நான் ஒரு மாணவனாக இருந்து இந்த நிகழ்வை அவதானித்தேன். எனக்கும் பல விஷயங்கள், புதிய விஷயங்களும் இருந்தன, அறிந்த விஷயங்களும் இருந்தன. அதுபோல் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கும் அந்த அனுபவத்தை நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அவருடன் சேர்த்து உயர்வான வாழ்வையும் தந்து மறுமையிலும் நம் அனைவருக்கும் உயர்வான சொர்க்கத்தை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம். வேற யாரையும் உங்களுக்கு கருத்து சொல்லுங்க, சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அழகான பேச்சு, அற்புதமான பேச்சு. அதுவும் எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடு இதுல வந்துடக்கூடாது அப்படின்றதுல நம்ம பேராசிரியர்கள் மிகவும், அதாவது தெல்ல தெளிவா யாரும் இந்த ஹதீஸ எங்கேயும் யார்ட்டையும் கேட்டுறாது அப்படின்ற மாதிரி தெல்ல தெளிவா அதை சின்ன சின்ன உள்ளங்களுக்கு எப்படி போய் சேரணுமோ அந்த மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நாங்க அரசியல் மேடையில நிறைய பேசி கேட்டிருக்கோம், நம்ம நிறைய டிவிகள்ல பேசி கேட்டிருக்கோம், விவாத மேடைகள்ல பேசி கேட்டிருக்கோம். விவாத மேடைகள் விளையாட்டு அரங்கங்கள் மாதிரி துள்ளி குதிக்கிறதெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனா இஸ்லாமிய பார்வையில பேராசிரியர் பேசுறது அல்ஹம்துலில்லாஹ் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் அதுக்கு மேல ஒரு ஒரு ஈர்ப்பு தன்மையும் பேராசிரியர் கிட்ட கிடைச்சிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்களுடைய சொல் செயல்களை எல்லா உலகமும் எடுத்துக்கொண்டு சென்று எதை வெளியாக்கினார்களோ அதை கேட்டன்படி நாங்கள் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பேராசிரியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்புக்குரிய மௌரூப் காக்கா,
மற்றும் முதுவை ஹிதாயத்துல்லா அவர்களுக்கும் அல்லாஹ் ஹயாத்தை நீளமாக்கி கொடுத்து சதுர சுகத்தை கொடுத்து நீண்ட காலம் இந்த மஜ்லிஸ் நடத்தக்கூடிய தௌஃபீக்கு கொடுப்பானாக என்ற துவாவில் ஆதரவத்தவனாக வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வேற யாரு என்ன இஹியா இருந்தா சொல்லுங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. பேராசிரியருடைய உரையில ஒரு சில புதிய விவரங்கள் கிடைத்தன. அதாவது உத்துல்புல் இல்ம பிஸ்ஸீன் இந்த ஹதீதுக்கு உண்டான விளக்கம் புதிய ஒரு விளக்கமா இருந்தது. குன்த சொல்லி ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் உண்மையாகவும் இருக்கும். கண்டிப்பா நீ சீனால இருந்தாலும் இங்க வந்து நீ கல்வியை கற்றுக்கொள். ஏன்னா அன்றைய பொழுதுல சீனாங்கிறது வந்து இப்போவே ஃப்ளைட்ல 9 மணி நேரம் ஆகும். சவுதியில இருந்து சைனாவுக்கு போறதுக்கு ஃப்ளைட்லயே 9 மணி நேரம் ஆகும். ஏன்னா அந்த தூரம் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள்ல சாஹிப் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அங்க போயிருக்கிறாங்க. போய் இஸ்லாத்தையும் பரப்பி இருக்கிறாங்க. நீங்க நான் அவங்கள ஜியாரத் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. மருஃப் காக்கா நீங்களும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கான்சோல இருக்குது. அவ்வளவு தூரம் போயிருக்கிறாங்க. ஆனா நம்முடைய தீனை தான் அங்க போய் பரப்புறதுக்கு போயிருக்காங்களே தவிர அங்க இருந்து இங்க வர்றதுக்கு யாரும் இல்லை. சரி, இது ஒரு புதிய விஷயம். ரெண்டாவது, இந்த நோபான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலாவுடைய இமாம் அபூ ஹனீஃபா, அவங்களுக்கு அபூ ஹனீஃபாங்கிற பேர் வர காரணம் 2 விஷயங்கள் சொன்னாங்க. அதுவும் புதியதா இருந்துச்சு. நான் எப்படி கேள்விப்பட்டேன்னா, அவங்களுடைய இயற்பெயர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நோபான் இப்னு சாபித்துங்கிறது. அவங்களுக்கு ஹனீஃபா என்ற ஒரு பெண் மகள் இருந்ததாகவும், அவங்களுடைய தந்தை அவங்க மகளுடைய பேரையே தந்தைங்கிற மாதிரி அபூ ஹுரைரான்னு வச்சிருக்காங்கல்ல, பூனையின் தந்தைங்கிற மாதிரி அவங்க மக பேர்லயே அப்படி இருந்ததாகவும் நம்ம படிச்சிருக்கிறோம். அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப பேராசிரியரை பத்தி நாம பேசணும். சற்றப்போ ஒரு 20 இப்ப பாங் சொல்லுது, நான் சைலண்ட் ஆயிடுறேன். வேற யாருக்காரும் சொல்லுங்களா? பாங்க சொல்லி ஜாண்ட் ஆகிடுவா. அதாவது வாங்க சொல்ற வரைக்கும் சின்ன பேராசி நான் கேள்விப்பட்ட இந்த ஹதீஸ்ல ஷீனன் இந்த ஷீன் என்ற வார்த்தைக்கு ஒரு பொருள் சிங்கம்ன்ற பொருள் இருக்கிறதுனால அந்த இல்ம சிங்கத்தின் நெற்றில் இருந்தாலும் அதை நீங்க பயப்படாம போய் பெற்றுக்கோங்க என்ற அந்த ஒரு கோண விளக்கமும் எனக்கு படித்த யாமனம் இருக்குது. அதாவது கல்விக்குடைய முக்கியத்துவத்தை கொடுப்பதற்காக இன்னொரு ஒப்பீடு பேராசிரியர் செய்தார்கள். அதாவது மாடும் மனிதனும், மாடை கால்நடைன்னு சொல்லக்கூடியவன் நம்ம மனிதனாவே காலால் நடந்தாலும் நம்ம கால்நடைன்னு சொல்றது இல்லை. அப்ப அந்த பகுத்தறிவு பிரிக்கிறது என்ற ஒரு அருமையான செய்தி சொன்னாங்க. அதை வைத்து ஒரு சிந்தனை என்னன்னா, இப்ப நம்ம குரான்ல வந்து பொதுவாக நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் மொழியில எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே தெரியாம இருந்தான்னா மாடு மாதிரி இருக்கிறான், என்ன எதுக்கு எடுத்தா மாடு மாதிரி தலையாட்டுறான்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்ட அரபு மொழியிலையும் அரபு மக்கள்கிட்டையும் அந்த வழக்கம் இருக்குது. எப்படின்னு சொன்னா, ஒண்ணுந்திலேயே பக்கரா அத பக்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளமை இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த குர்ஆனுடைய அமைப்பை பாருங்க. ஒண்ணுமே தெரியாம பக்கராவாக மாடாக அல் பக்கராக்குள்ள போகக்கூடிய மனிதன் அத்தனை விஷயங்களையும் அறிந்து கொண்டு வெளியே வரும்போது எப்படி வர்றான்? அந்நாஸ் என்ற மனிதனாக வருகிறான். மாடா இருக்கக்கூடிய ஒருவனை மனிதனாக மாற்றக்கூடியது மாமறை குர்ஆன். அந்த இடத்துலதான் அந்த பகுத்தறிவை கற்றுக்கொள்கிறான். அந்த பகுத்தறிவு தான் சொல்லுது, உனக்கு துரோகம் செய்திருந்தால் உன் உறவினர்களை பேணிக் கொள்வாயாக, நண்பர்களை பேணிக் கொள்வாயாக, இழந்தது செய்வார்கள் என்ற அந்த கருத்துக்களை எல்லாம் அது அப்படியே விரிந்து வருகிறது என்பதும் ஒரு சந்தோஷமான அருமையான ஒரு விஷயம். பேரரசர் சொன்ன மனிதனுக்கும் இந்த மாட்டுக்குள்ள அந்த ஒப்பீடு ஒரு அருமையான ஒரு ஒப்பீடு தான். வாங்க சொல்லிட்டாங்களா? முடிஞ்சு. பேராசிரியரை பத்தி பேசணும். சற்றப்போ ஒரு 20 வருடங்களுக்கு மேலாகவே இருக்கும். நம்முடைய ஈமான் அமைப்பின் சார்பில் ஒவ்வொரு மீலாது விழாவுக்கும் ஒவ்வொரு ஆலிம்கள் கூப்பிடுறது வளமை தமிழ்நாட்டில இருந்து. ஒரு வருஷம் சதீதுதீன் பாக்கவி ஆரம்பத்தில் நம்ம முதல்ல கூப்பிட்டுருந்தோம். அந்த வருஷம்தான் இவங்களும் வேற ஒரு அமைப்பின் பேரில் சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்தாங்க. பேராசிரியருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களே நம்ம மஸ்ஜித் லூத்தால பேச வச்சிருந்தோம். அந்த டைம்ல அந்த நிகழ்வுக்கு மீலாது விழாவுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சங்கமம் ரேடியோ ஸ்டேஷனுடைய திறப்பு விழா, மருகும் கலையன்பன் ரஃபீக் இருந்தாங்கல்ல, ஸ்ரீலங்காக்காரர். அவர் வந்து சங்கமம் வானொலி நிலையம் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருந்தார்.
அந்த துவக்க விழாவிலையும் மௌலவி சதியுதீன் பாக்கவியும் அப்புறம் இவங்க 2 பேரும் பேசினாங்க. அதான் அவங்களுடைய முதல் அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அமீரகத்தில் ஃபர்ஸ்ட் பயணமாக இருக்கும். அது தொடர்ந்து பல்வேறு கட்டங்களில் இங்கே வந்திருக்கிறாங்க நல்ல பேச்சாளர்கள். அவங்க எங்கே பேசினாலும் நமக்கு போய் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆன்லைனில் இப்போ கேட்குறோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அவங்களுடைய சமுதாய பணி தொடர்றதுக்கு நம்ம துவா செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வேற யாரும் கருத்து சொல்ல வேண்டியதா? இதை என்ன செய்யலாம்? நிறைவு பண்ணிடலாமா? நம்ம நிறைவுக்கு வரலாம். எனக்கு துவா ஓதுங்களேன். ஜமால் வந்து கிராத் போயிட்டா, அதனால ஜலால் துவா பண்ணனா ஜலாலியத்தவும் ஜமாலியத்தவும் வந்து சபை அமைஞ்ச மாதிரி போயிரும்ல. அதனால ஜமால் கிராத் போயிட்டா இப்போ ஜலால் துவா ஓதுங்க, நல்லா இருக்கும். இந்த மீட்டு எடுத்துக்கிட்டு நாங்க ஆமின்னு சொல்லணும்ல. மியூட்டை எடுத்து விடுங்க. அன்மியூட் பண்ணுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காக்கா கவிஞர் சுரதார் சொல்லியிருப்பாங்க, ஒருத்தன் உத்த பல்ல வச்சுட்டு அடிக்கடி சிரிக்கிறான், ஏன்டா உத்த பல்ல வச்சுட்டு அடிக்கடி சிரிக்கிற அப்படின்ட்டு. அதுமாதிரி நமக்கு தெரிஞ்ச 1-2 தான், ஒரே ஒரு பாடல்லே துவால 1-2 தான். அதே திருப்பி திருப்பி எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் சொல்ல வேண்டியது இருக்குது. அதே சொல்லுங்க, ரப்பனா ஆத்தினா திருப்பி திருப்பி ஓதுறது தான் வச்சுக்கலாம்ல. خير الحمد لله آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما اللهم إني أسألك إيمانا دائما ونسألك قلبا خاشعا ونسألك علما نافعا ونسألك يقينا صادقا ونسألك دينا قيما ونسألك عافية في كل بلية. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர். பேராசிரியர் அவர்களுக்கும் கலந்து கொண்ட அத்தனை பேர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹு கைர். இப்பொழுது பேராசிரியர் அவர்களுடைய 1ஆம் பாகம் நிறைவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அடுத்த பாகம் ஆரம்பப்படும். ப்ரொஃபசர், நீங்க